வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இதில் ஒரு 14 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆயுஷ் மருத்துவர் சித்தா. இதில் ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 59. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 40,000 கொடுக்குறாங்க. ஸோ சேலரி நல்லா அதிகமாக தான் இருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க பிஎஸ்எம்எஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அடுத்தது மருந்து வழங்குனர் சித்தா. இதுல 4 வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் பார்மசி சித்தா படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்டகிரேட்டட் பார்மசி கோர்ஸ் படிச்சிருக்கலாம். இதுக்கு வந்து டே கணக்குல வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளுக்கு வந்து 750 ரூபா சேலரியா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 59 தான். அடுத்தது மருந்து வழங்குனர் ஹோமியோபதி. இதுல ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் பார்மசி ஹோமியோபதியில கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்டகிரேட்டட் பார்மசி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 59. அடுத்தது சிகிச்சை உதவியாளர். இதுக்கு வந்து விமன் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு டிப்ளமோ நர்சிங் தெரப்பியில கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,000. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 59 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பல்நோக்கு பணியாளர் எம்பிடபிள்யூ. இதுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணிருக்கணும். தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஒரு நாளைக்கு 300 சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 37. அடுத்தது ஆடியோமெட்ரிஷியன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க ஹெச்எஸ்சில வந்து பிசிக்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜியை சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆடியோமெட்ரிக் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1725 ரூபான்னு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 35. அடுத்தது பாதுகாவலர். இதுல ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணிருக்கணும். தமிழ்ல வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 8,500 கொடுக்குறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 35. அடுத்தது செவிலியர். இதுக்கு வந்து நீங்க நர்சிங் வந்து டிகிரியில கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 18,000 கொடுக்குறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. அடுத்தது ஆலோசகர் அல்லது உதவியாளர். இதுக்கு வந்து நீங்க எம்ஏ அல்லது எம்எஸ்சி சைக்காலஜி, அப்ளைடு சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது கூட உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி மந்த்லி 23,000 கொடுக்குறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. அடுத்தது மனநல சமூக பணியாளர். இதுக்கு நீங்க எம்ஏ சோசியல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது கூட தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 23,800 கொடுக்குறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. அடுத்த போஸ்ட் ஓட்டுநர். இதுக்கு நீங்க ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 13,500 கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் 35. அடுத்தது இடைநிலை சுகாதார செவிலியர். இதுக்கு நீங்க பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிஜிஎன்எம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 18,000. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 50. அடுத்தது சுகாதார ஆய்வாளர். இதுக்கு வந்து நீங்க +2ல பயாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி சேர்த்து படிச்சிருக்கலாம். 10th வந்து நீங்க தமிழ்ல வந்து கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அப்படி இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 14,000 கொடுக்குறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 50. அடுத்தது கணக்கு உதவியாளர். இதுக்கு நீங்க பிகாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிகாம் கம்ப்ளீட் பண்ணதோட மட்டும் இல்லாம டேலி அண்ட் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். டைப் ரைட்டிங்ல வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹையர் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 16,000 கொடுக்குறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் 35. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க ஒன்லி ஆஃப்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க ஈஸியா டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற எங்கேயும் போய் தேடணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு வந்து நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கட்டாயமா வச்சு அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சாதி சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, இது மூணுமே நீங்க கம்பல்சரி வைக்கணும். அது கூட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் வைக்கணும். இதை தவிர நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தா கண்டிப்பா அதையும் வைக்கணும். சப்போஸ் இந்த கணக்கு உதவியாளர்கள்லாம் டைப்பிங் கேட்டிருக்காங்க. ஸோ டைப்பிங் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸுமே நீங்க வைக்கணும். அது வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்றதா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்க வந்து நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. இந்த போஸ்ட் வந்து ஃபுல்லி டெம்பரரி பேசிஸ் தான். 11 month தான் பீரியட். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால விருப்பப்பட்ட மட்டுமே நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இதை நீங்க எந்த அட்ரஸ் தபால் வழியா அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா செயற் செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், பல்துறை வளாகம், அரியலூர் மாவட்டம் 621-704 இந்த அட்ரஸ் தான் நீங்க அனுப்பணும். இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 31/8/2024. ஸோ ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. விருப்பப்பட்டா நீங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடி இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.